குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். 2025 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு வருட ஆரம்பத்தில், அதுவும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களின் மாற்றங்கள் ஏதாவது இருக்குமா, இந்த ஜனவரி 1க்கு ஏதாவது தனியாக நமக்கு பலன்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மரபுப்படி இல்லை நம்ம ஜாதகம் நம்மளுடைய ஜோதிட முறைப்படி நம்ம ஆங்கில தேதிகள் பொதுவாக கணக்கில் எடுக்கிறதே கிடையாது. சூரியனினுடைய மாற்றங்களும் சந்திரன் மற்ற கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்து தான் பலன்கள் எப்பொழுதுமே சொல்லப்படும். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவுமே நாம் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், சூரியனினுடைய பாதை மாறுகிறது. அதே போல் நமக்கு அடுத்த வருடத்தில் வரக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இதனுடைய பெயர்ச்சிகளையும் வைத்து தான் பொதுவாக நம்ம உலக நிகழ்வுகளாக இருக்கட்டும், ராசி பலன்களாகட்டும் சொல்லுவோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவிலையும் அதை வைத்து தான் நம்மளுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி விடக்கூடிய ஒரு காலம். அதனால் ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுக்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள். இருந்தாலும் கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, ராகு கேது பயிற்சியில் ராகு 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார், சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு போகிறார், அண்டு கேது 2ல் வந்துடுவார் சிம்மத்தில். ஸோ குடும்ப வாழ்க்கை மற்றும் இந்த 2ல் கேது 8ல் ராகு, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பாக்கியத்துக்கு போகிறார். அதே சமயத்தில் நமக்கு குரு பகவான் இப்போ லாபத்தில் இருக்கிறாரா, 12ஆம் இடத்திற்கு வந்துடுறார். என்னடா குழப்பமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனி விடுபட்டாலும் இந்த மழை விட்டாலும் தூவானம் விடாது அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெருசாக நம்ம பயப்படணும் இல்லை நமக்கு ஒரு கெட்ட காலம் அப்படிங்கிற அச்சம் வேண்டாம். 2ஆம் இடத்தில் கேத்து இருக்கும் பொழுது குடும்பத்தில் கலகங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. நம்ம எந்த வார்த்தை பேசினாலுமே குடும்பத்தில் தப்பாக எடுத்துக்குவாங்க. அதனால் அடுத்தவங்கள்ட்ட நம்ம பேசும் பொழுது நம்ம ஏற்கனவே கண்ட சனி அஷ்டம சனி காலத்தில் நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. இப்போ இந்த கேத்து பகவான் 2ஆம் இடத்துல வரும்பொழுது அது நமக்கு பழகி போயிடும். அதனால் எந்த இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துலனாலும் சரி, நம்மளுடைய வீடுகள்னாலும் சரி, நம்மளுடைய ஒப்பீனியனை கடைசியில் சொல்கிறது பெட்டர். யாருக்கும் நம்ம அட்வைஸ் கொடுத்து அந்த அட்வைஸ் அவங்க கேட்கலை அப்படிங்கும் பொழுது பிள்ளைகளாக இருந்தாலும் மனசில் சில கஷ்டங்கள் நமக்கு இருக்கும். ஸோ இந்த 2ஆம் இடத்துல கேத்துவும் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நம்ம எதுலேயுமே கவனமாக இருக்கலாம். இந்த சனி பகவான் நமக்கு பாக்கியத்தில் போயிடுறார் இல்லையா, இந்த காலகட்டம் நமக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. குரு பகவான் 12ஆம் இடத்தில் மே மாதத்தில் வருகிறார். அதனால் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதிதாக தொழில் தொடங்குவது, இல்லை நம்ம ஏதாவது வீடு வாங்கிறது, ஸோ நமக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை அனைத்தும் ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். புதுசாக கடன் வாங்கிறதோ இல்லை புதுசாக ஏதாவது நம்ம ஒரு நிலத்தை போய் வாங்கிறது, இது எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கிறது சிறப்பு. ஏன்னா ராகு கேத்து பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் இந்த குரு பெயர்ச்சியானது பெரிய அளவுக்கு நமக்கு பொருளாதாரத்தில் மேன்மையை கொடுக்காது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய பண ரீதியாக ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு. இந்த வருடத்தில் வெளிநாடு சென்று நம்ம வேலை வாய்ப்புகள் தேடுபவர்கள், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், வெளிநாட்டு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு சிறப்பாகவே அமையும். நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதில் 2-3 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். வெளிநாடு யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறவங்களுக்கு. ஸோ சம்டைம்ஸ் நம்ம எந்த யூனிவர்சிட்டி எதிர்பார்க்குறோமோ அதை கிடைக்காமல் கூட போகலாம். இந்த கேது ராகுவின் மாற்றங்கள் நமக்கு சில டிசப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்கும். அதனால் நம்மளுடைய எதிர்பார்ப்புகளில் சில ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய பிளானிங்கை கொஞ்சம்
ஒரு வைடர் விஷனில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த ராகு கேத்து மாற்றத்தின் பொழுது இவங்க திருப்பாம்புரம் சென்று அங்கு அவங்க பரிகாரங்கள் செய்து கொள்வதோ, அல்லது சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதர் ஆலயம் சென்று இவங்க பரிகாரங்கள் மேற்கொள்வதும் நல்லது. சனி பகவானின் மாற்றத்திற்கு பிறகு ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வந்தாலும் இவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் பல மாற்றங்கள் நன்மையை தருவதாகவே இருக்கும். கலைத்துறை, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் நம்மளுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது. தேவையில்லாமல் பேச்சுக்களோ, அதே மாதிரி மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதோ நம்ம எச்சரிக்கையுடன் இருந்தால் எந்த விதமான பழிச்சொல்லோ அல்லது தேவையில்லாத செலவுகள்லேருந்து நாம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை கிடைத்தாலும் ராகு கேத்துவினுடைய சஞ்சாரங்கள் சற்று நம்மளை எச்சரிக்கையுடனே வைக்கிறது. கேத்து பகவான் சூரியன் வீட்டில் பகை வீட்டில் வருவதும், ராகு பகவான் சனி வீட்டிற்கு வருவதும் 8ஆம் இடத்தில், இந்த கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் திருமணங்கள்லாம் நீங்கள் வைக்கணும்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் மேற்கொண்டு செய்வது நல்லது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகரினுடைய வழிபாடும், எத்தனை விநாயகர் ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் சென்று விநாயகரினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. வீட்லேயுமே நீங்கள் சதுர்த்தி திதியில் கணபதி ஹோமம் செய்து கொள்வது ரொம்பவுமே உத்தமம். நவகிரக ஹோமங்களும் கணபதி ஹோமங்களும் உங்களினுடைய இல்லங்களில் இந்த வருடத்தில் ஒரு 2 முறை 3 முறை செய்தால் கடகராசி நேயர்களுக்கு இந்த கிரகங்களின் தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல புகழ் வந்தாலும் கூட 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பொருளாதாரத்தில் சில சிக்கல்களை கொடுக்கலாம். அதனால் உங்களினுடைய ஏதாவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதோ அல்லது பொருளாதார ரீதியாக சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் பிள்ளையார்பட்டி சென்று விநாயகரை வழிபாடு செய்வது, அதே மாதிரி காணிப்பாக்கம் சென்று அங்கு விநாயகருக்கு நீங்கள் சதுர்த்தி ஹோமம் செய்வது மிகவும் சிறப்பாக அமையும். திருப்பதி சென்று ஏழுமலையானின் தரிசனமும், ராகு கேது நிவர்த்திக்காக திருப்பாம்புரம் மற்றும் சட்டநாதர் ஆலயம் சென்று வழிபாடு செய்வதும் நல்லது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏதாவது பூர்வீகத்தில் வரக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது வழக்குகள் இருக்குது, விசாரணைகள் எல்லாம் இருக்குன்னா இதில் கையெழுத்து இடும் பொழுதோ இல்லை நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்தெல்லாம் இடும் பொழுது கொஞ்சம் நம்ம பார்த்து செய்கிறது நல்லது. நண்பர்களுக்கு பொருளுதவி செய்வது இல்லை அவர்களுக்காக கடன் வாங்கி கொடுப்பதிலையும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக பூசம் நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு கல்வியில் படிப்பு இது சம்பந்தப்பட்டதில் மறதி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகரை வழிபாடு செய்து அதே போல் ஹயக்ரீவரை வழிபாடு செய்தால் இவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய காலங்கள் இவர்களுக்கு நன்மையான காலமாக இருந்தாலும் கூட இந்த ராகு கேது மற்றும் சனி பகவானால் நமக்கு அவ்வப்போது சில பிரச்சனைகளை கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடுகள் சிறந்தது. மே, ஜூன், ஜூலை ஆகிய காலம் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருந்தாலும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சுப விரயமாக அதை மாற்றியமைத்து கொள்ளலாம். திருமண விஷயங்களில் நீங்கள் மே, ஜூன், ஜூலை ஆகிய காலங்களில் முடிவெடுப்பதும் திருமணத்திற்காக செலவு செய்வதும் சிறப்பு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஆகிய காலங்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாதங்களாக இருக்கும். ஆகையினால் 2025ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் நீங்கள் நல்ல ஒரு முடிவெடுப்பதும் நல்ல சுப செலவுகள் செய்வதும் வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது அனைத்துமே பிற்பகுதியில் செய்வது சிறப்பு. சனி பகவான் பாக்கியத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் ராமேஸ்வரம் சென்று ஆடி அமாவாசை மற்றும் மாகாளி அமாவாசை காலங்களில் பித்ருக்கள் காரியங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. இந்த வருடத்தில் கடகராசி அன்பர்கள் கயா சென்று பித்ரு காரியங்கள் செய்வதும் மற்றும் இது நாள் வரையில் நான் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறவங்களும்
ராமேஸ்வரம் சென்று பித்ரு காரியங்கள் செய்வதும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் வீட்டில் கேதுவின் சஞ்சாரமும் 9ஆம் இடத்தில் சனியின் சஞ்சாரமும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக பெறலாம்.